ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கவனிங்க, இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு என்ன தெரியுமா? ஆமாங்க, தோல்வியே வெற்றியின் முதல் படி. சரி, இதுல யாரை பத்தி பார்க்க போறோம்? இந்தியாவில் புகழ்பெற்ற சாதனையாளர் ஒருவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் அவர் சொல்ல முடியுமா? நிறைய சாதனையாளர் இருக்கிறதுனால நீங்க குழப்பத்தில் இருக்கீங்க, அப்படித்தானே? கவனிங்க, குழு கொடுக்கட்டுமா? கவனிங்க, கனவு காணுங்கள், கனவை நினைவாக்க உழையுங்கள் என்று கூறி. ஆமாங்க, ஆமா, அதே அந்த ஏபிஜே, அதாவது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவரை பற்றி தான் நாம் இதற்கு சிறந்த உதாரணமாக பார்க்க போகிறோம். கவனிங்க, அதாவது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சிறிய குடும்பத்தில், ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவர். அவர் சிறு வயதில் பல சிரமங்களை சகித்து கொண்டவர். கல்வியின் மீது கொண்ட ஆர்வத்தையும் கடின உழைப்பையும் ஒருபோதும் அவர் கைவிடவில்லை. அவருடைய இலக்கு, கோல், அதாவது எய்ம் என்னவாக இருந்தது தெரியுமா உங்களுக்கு? கேளுங்கள். விமான ஓட்டியாக இருக்க வேண்டும், அதாவது பைலட் ஆக இருக்க வேண்டும். அதற்காக பெரும் முயற்சி செய்து தேர்வு எழுதினார். அத்தகைய தேர்வில் 8 பேரை மட்டுமே தேர்வு செய்தனர். அதில் இவர் 9வது இடத்தில் இடம்பெற்றதால் இவரை தேர்வு செய்யவில்லை. இது இவர் கண்ட முதல் தோல்வியாகும். இதுவே இவருக்கு பெரிய ஏமாற்றத்தை உருவாக்கியது. இருப்பினும் அவருடைய நினைப்பு எப்படி இருந்தது தெரியுமா? அதாவது தோல்வியால் சிறிதும் மனம் தளராமல் தனது திறமையை பிற துறையில் பயன்படுத்த முடிவு செய்தார். பின்னர் அவர் விண்வெளி ஏவுகணை ஆராய்ச்சி துறையில் பணியாற்றி உயர்ந்தார். இவர் நினைத்தது என்ன தெரியுமா? தோல்வி வாழ்க்கையில் ஒரு முடிவல்ல. தோல்வியை தைரியமாக எதிர்கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்தால் அதைவிட பெரிய வெற்றி அடையலாம் என எண்ணியவர். எனவே அத்தகையவர் அப்படி அந்த நேரத்தில் எண்ணியதால் இன்று நமது நாடே போற்றப்படும் வீதம், இந்தியாவின் ஏவுகணை நாயகம் என்று போற்றப்படும் அளவுக்கு வாழ்வில் உயர்ந்தவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். எனவே இது ஒரு அக்கனவை நினைவாக்க உழையுங்கள். தேங்க்யூ.